ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்யா skaraikudisamayal. டுடே நம்ம சேனலில் உளுந்தை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். உளுந்தங்களி எப்படி நம்ம வீட்டிலே சிம்பிளாக பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 கப் அளவு வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். வெள்ளை உளுந்துக்கு பதிலாக நம்ம கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். கருப்பு உளுந்துங்கிறது ஒன்றும் இல்லை, தோல் நீக்காத உளுந்தை தான் நம்ம கருப்பு உளுந்துன்னு சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம சேனலில் கருப்பு உளுந்தை வச்சு எப்படி களி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வீடியோவாக போட்டிருக்கேன். வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதே நேரம் நல்லா வதக்கிக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் நீங்கள் இது மாதிரி வதக்கி விட்டுட்டே இருங்க, கைவிடாமல். கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் பச்சரிசி சேர்க்கணும். பச்சரிசி ஆப்ஷனல் தான். பாருங்கள், நல்ல கலர் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கு. லோ ஃப்ளேமில் வச்சு பிகினர்ஸ் இதை வதக்கி விட்டுட்டு வாங்க. கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்க போது நீங்கள் பார்த்திங்கன்னா பச்சரிசி சேர்த்துக்கலாம். பச்சரிசி ஆப்ஷனல் தான். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி சேர்க்குறோம். பச்சரிசி சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க, வேணான்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதை நம்ம அந்த ஹீட்லேயே நம்ம பச்சரிசி சேர்த்ததுக்கப்புறம் வதக்கிடலாம். அதனால் ஸ்டவ்வை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு மீதம் உள்ளதை நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்றைக்கி 1 கப் அளவில் நம்ம செய்ய போகிறோம். எப்போவுமே உளுந்தங்களி செய்கிறதுக்கு சரியான பக்குவம், அதாவது பதமாக களி வேணும் அப்படின்னா 1 கப் மாவுக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக கஞ்சி மாதிரி குடிக்கணும் அப்படின்னா நீங்கள் 1 கப்புக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணலை. ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா இதை கரைச்சி விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் ஸ்பூன் அல்லது கைகளால் கூட நம்ம மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதை கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி கொண்டுட்டு வந்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். நமக்கு இந்த தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க பிகினர்ஸ். இப்போது இது மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை கலந்து விட்டுட்டே இருங்க. அடிப்பிடிக்காமையும் ஓரங்களில் ஒட்டி வந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுட்டே இருங்க. இது மாதிரி கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது கட்டிப்பட ஆரம்பிக்கும், அதாவது கெட்டியாக ஆரம்பிக்கும். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க கைவிடாமல். பாருங்கள் எப்படி கெட்டியாகிக்கிட்டுருக்கு. தண்ணியாக இருந்தது, இப்போது நல்லா தண்ணிலாம் வற்றிட்டு நல்லா கெட்டியாயிடுச்சு. இது நல்லா வெந்து வர்ற வரைக்கும் நம்ம இதை இது மாதிரி அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இதை வெந்துருச்சு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் சைடில் இருக்க ஓரங்களையெல்லாம் நல்லா இது மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இது நல்லா ஒரு ஸ்டேஜில் வெந்து வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து விட்டு செக் பண்ணி பாருங்கள். நல்லா உருண்டையாக அது கீழே தங்கிடுச்சுன்னா இது வெந்துருச்சுங்கிற பதம். இதோட நீங்கள் இப்போ வெல்லம் இதில் சேர்த்துக்கலாம். 1/2 கப் வெல்லம் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வெல்லம் தேவையோ அவ்வளோ வெல்லம் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை அல்லது சீனி இது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் துருவன தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேங்காயும் அது மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எல்லா பக்கமும் நல்லா திரண்டு வந்துட்டுருக்கு. பாருங்கள் எப்படி உளுந்தங்களி சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு நமக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.